ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டு கொட்டையை வச்சு தான் சமைக்க போகிறோம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மசாலா சேர்த்து காரசாரமான ஒரு ஆட்டுக்கொட்டை தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. 3 கொட்டை வாங்கியிருக்கேன். இந்த 3 கொட்டையும் பதமாக வேக வச்சு அப்படியே நல்லா அருமையாக கட் பண்ணி சூப்பரான மசாலா சேர்த்து அப்படியே பக்குவமாக அப்படி பிரட்டி எடுக்கும்போது சாப்பாடு, தோசை, இட்லி எதுவாக இருந்தாலும் அப்படியே அள்ளி அடித்து கட்டலாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வாங்க நம்ம சமைக்க போயிடலாம். ஆட்டோட விதரை வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கிறலாம். ஆட்டோட கொட்டையை அரைப்பதை வேக வச்சுக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்க நம்மளுக்கு சூப்பராக வெந்திருக்கு. ஆட்டுக்கொட்டை அழகா தொக்கு செய்யறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. அப்படியே கேக்கு மாதிரி இருக்குன்னு பாருங்க. பால்கோவா இருக்கும் பாருங்க, அதே மாதிரி சைஸில் இருக்குது. சூப்பராக இருக்குது. தொக்கு பண்ணுறதுக்கு சட்டி வச்சுக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கிடுவோம். சிறுசா நறுக்குன மலைப்பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக நாட்டு புதினா சேர்த்துக்கலாம். கீரி வச்ச குண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோம். 4 பச்சை மிளகா, அரைச்ச 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பழம் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட மசாலா சேர்த்துக்கலாம். தொக்குக்கு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் சோம்புத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 5 கிராம் கரம் மசாலா, மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இது எல்லாம் நல்ல மசாலாலே ஃப்ரை ஆகணும்.
தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்யறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வேக வச்சு ஆட்டு விதரை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் நல்லா வேகணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். மசாலா இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. ஆட்டோட வெதரில் தொக்கு ரெடி பண்ணது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம தொக்கு வந்து இட்லிலாம் சாப்பிட்டு காமிக்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். ஆட்டோட வெதர் தொக்கு எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்க்கலாம். பீஸெல்லாம் உடையாமல் சூப்பராக இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. அப்பா, அருமையான டேஸ்ட். அப்படியே தொக்கோட பிரட்டி அடிக்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா தொக்கில் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த வெதரில் நல்லா சேர்ந்து ஊறி மசாலாவோட சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆட்டோட வெதரை சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அப்படியே பால்கோவா மாதிரி சத்தம் இல்லாமல் உள்ளே போய்க்கிட்டீங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த கிரேவியில் இட்லியும் அந்த ஆட்டோட வெதரையும் ஒன்றா பிசைஞ்சு அடித்து பார்ப்பான். ஆஹா, இட்லியை மெல்றமா வெதரை மெல்ற மாட்டே தெரியல. ரெண்டும் சமமாக ஈக்குவலாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஆஹா, உண்மையான டேஸ்ட். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. அவ்வளவு சூப்பராக இருக்கும். சாப்பாடுதான் வெளுத்து வாங்கிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த ஒரு விதரையும் எடுத்து வச்சு அப்படியே அள்ளி அடிக்கணும். சாப்பிட சாப்பிட தேனாக இருக்கு. பாருங்க, கொழுப்பு அதுவும் சேர்ந்துருக்கு. இதை சாப்பிட்டு பார்ப்பான். ஆஹா, அந்த வெதர் பஞ்சு மாதிரியும் அந்த கொழுப்பு அப்படியே நரிச்சுட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குது ரெண்டையும் சாப்பிடும்போது.
சூப்பரான சாப்பாடு. அப்படியே கிரேவியில் நல்லா முக்கி ஆஹா, ஒரு வாய்க்கு ஒரு இட்லி, ஒரு பீஸு கொட்டை, அவ்வளோ சூப்பராக இருக்கு. தொக்கு சூப்பராக இருக்குது. அடா இட்லி பத்தலையப்பா, இட்லி பத்தலையே. நான் என்ன பண்ணுவேன், நம்ம இன்றைக்கி நல்ல வெள்ளாட்டோடைய கொட்டையை வாங்கி அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மசாலா ரெடி பண்ணி தொக்கு மாதிரி வச்சு அதில் அப்படியே அறுத்து போட்டு அப்படி பிரட்டி விட்டு அந்த மசாலாவில் கொதிக்க விட்டு இட்லியோட சாப்பிட்டது அடடா சொல்லவே வேணாம், அவ்வளவு சூப்பராக இருக்குது. நம்ம வில்லேஜ் ஸ்டார் குக்கிங் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம செஞ்சது மாதிரியே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆட்டுக்கொட்டையை வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆண்களுக்கு மிகவும் நல்லது. அதனால் அதை விரும்பி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அதோட ருசி தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு அருமையான ஒரு சமையலை பார்க்கலாம்.